ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில இழுபறிக்கு காரணம் யார்? அதிமுகவை வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணக்கு தவறாக இருக்கிறதா? கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஏன் யாரும் வரமாட்டிருக்காங்க? ஒருவேளை இவங்களே எடப்பாடி பழனிசாமியே தேமுதிகவையோ இல்லை பாமகவையோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலையா? தேர்தல் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. திமுக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் அழைத்து கூட்டணி குறித்து பேசிட்டு அவர்கள் தொகுதி பங்கீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி இருந்தாலும் ஆனால் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. திமுக தேர்தல் பரப்புரையும் தொடங்கிட்டாங்க. இந்த சூழலில் தமிழகத்தில் அதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருந்த காலகட்டத்தில் வழிநடத்தி பெரிய அளவில் ஆட்சி புரிந்த அதிமுக இன்று எடப்பாடி தலைமையின் கீழ் அதிமுக செயல்படுகிறது. ஆனால் அதிமுக தமிழகத்தில் தடுமாறுவதற்கு என்ன காரணம்? இதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படிங்கிற பார்வையும் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பொதுச் செயலாளர் வந்த பிறகு அதிமுகவை சரியாக கட்டமைக்கலை, அதிமுகவை சரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்தலைங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் வைக்கிறாங்க. அப்படி என்ன பாஜகனுடைய கூட்டணியிலிருந்து வந்த பிறகு அண்ணாமலையினுடைய கருத்துக்களை எல்லாம் எடப்பாடிக்கு பிடிக்கலையா? கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் ஏன் பாஜகவுடைய இணக்கமாக இல்லாமல் வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிய பிறகு அவர் தனியாக நின்று ஆட்சியை பிடிக்கணும், அதிமுக தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அதிகார தோரணையில் எடப்பாடி பழனிசாமி நடந்துகிறதும் இது ஒரு வகையான சரிவு நிலையா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களும் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள் இந்த தேர்தலில் பலிக்குமா? ஏன்னா இது தனித்து அவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற இந்த சூழலில் இரட்டை இலை சின்னத்திற்கும் பிரச்சனை இருக்குது. தேர்தல் நேரத்தில் இரட்டை இலை சின்னம் கிடைக்கலன்னா எந்த சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடுவார்? பன்னீர்செல்வத்துக்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பின்னடைவாக மாறிடாதா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் ஏன் இத்தனை இழுபறி அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திப்பார்கள்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.